ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எழுந்த உடனே வழக்கமாக நம்ம வந்து துணியை வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு, அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து சொல்லியிருக்கிறேன். நான் எப்போவுமே வந்து துணியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் அந்த தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு வந்து மிஷினில் ஸ்மெல் இருக்காது, லிக்விடும் அது எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படாது, அழுக்குமே வந்துட்டு நம்ம துணியில் வந்துட்டு போயிருங்க. இந்த மாதிரி மெத்தடில் தான் வழக்கமாக வந்து ட்ரை பண்ணுறது. குயிக்காக வந்துட்டு நமக்கும் வந்து வேலையும் முடிஞ்சிடும், நல்லா க்ளீனாக துணி வந்து பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காலையிலேயே வந்து ஒரு வழியாக வந்து நம்ம துணியெல்லாம் ஊற வச்ச துணி எல்லாத்தையும் அதை மிஷினில் போட்டுட்டு அடுத்தபடியான நம்ம வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வேலையும் வந்து செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எழுந்த உடனே நம்ம துணியை போட்டு விட்டுட்டோன்னா அது பாட்டில் வந்து ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற வேலையெல்லாம் கூட முடிச்சிடலாங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து செய்கிறது. அதாவது காலை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல வெயிலுமே வந்து வராது. நம்ம காலையிலே வந்து போட்டுட்டோம் அப்படின்னா வெயில் வர கரெக்டாக இருக்கும். துணி போட்ட கையோடய அடுத்து பார்த்திங்கன்னா மீன் வந்துருச்சுங்க. 1 கிலோ வந்து சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னா மதியம் வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணலான்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கடையில் கொடுத்தோம் அப்படின்னா ரூ. 20 ஆகிடுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டில் தான் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுறது. நேற்று வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து எறா தொக்கு வந்து ஷார்ட்டில் வந்து கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஒரு மசாலா வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மசாலா வந்து வீட்டிலே எப்படி செய்யலான்றது நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து அந்த மசாலா எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து எடுத்துக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்துக்கணுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், சூப்பராக இருக்குங்க. எறா தொக்கு வச்சாலும் சரி, கிரேவி வச்சாலும் சரி, நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணாலும் சரி, இந்த மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து நம்ம சூட்டோடு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து கல்லில் போட்டு இடிகளில் நல்லா அரைச்சிக்கணும். இந்த மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எறா தொக்குக்கு அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து நேற்று செஞ்சதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அதை வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் வந்து எடுத்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, நம்ம நேற்று அரைச்சி வச்ச இந்த மசாலா வந்துட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எறா தொக்குக்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கையாலே வந்து தட்டி எடுத்துருக்கிறேன். ஒரு லெமனை வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜூஸை வந்து எடுத்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். மீனே பிடிக்காதவங்க குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா செஞ்சு கொடுங்க. அதுவும் சங்கரா மீன் அப்படின்னாலே நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அது குழம்பு வச்சா கூட அந்த அளவுக்கு வந்து சில பேருக்கு வந்து விரும்ப மாட்டாங்க. இப்போ வந்து லெமன் வந்து நல்லாவே வந்து புழிஞ்சு விட்டாச்சு. லெமன் வந்து சேர்க்கும்போது நல்லா ஜூஸியாக நல்லா புளிப்பு தன்மையோட சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம மீன் வந்து எப்பவுமே வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதிலே கொஞ்சம் வந்து தண்ணி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தண்ணி வந்து அதில் சுரந்துருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. நீங்கள் அப்படியே போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மசாலாவில் எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்துருப்போம். இன்னும் அந்த மீனில் இருக்கிற தனிமை இறங்கி நமக்கு மசாலா வந்து ஒட்டி பிடிக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம நல்லா தண்ணியெல்லாம் வடித்து தான் வச்சுருக்குறோம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு இப்போ மசாலா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு இதை வந்து வச்சுக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து ஊறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி வந்து செஞ்சோன்னா மறுநாள் காலையில் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மீதிடும். கொஞ்சம் இட்லி குண்டாவில் வந்து தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டி வச்சுட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு ஆவி காட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அன்றைக்கே செஞ்ச போல் நல்லா ஃப்ரெஷ்ஷான சூப்பரான ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பிரியாணி இருக்குன்னா இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் நம்ம வந்து இட்லி வந்து அவிப்போம்ல, அதே மாதிரி தான் இதை வந்து நம்ம துணி போட்டு அவிக்கும். சரி, என்கிட்ட ஒயிட் துணி இல்லை, அதனால் நான் வந்து அந்த பவுலோட வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடாக நல்லா சுட சுட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா வேலையை செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து நம்ம போட்ட துணியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓடி முடிஞ்சிருச்சு. இதையுமே வந்து வெயில் போகிறதுக்குள்ளேயே நம்ம காய வச்சுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுக்கலாம்ன்ற மாதிரி ஒவ்வொரு வேலையுமே அவசரமாக தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம செய்கிற வேலையை நாமளே தாங்க முடிச்சாகணும். இதுக்காக யாரும் வந்து செய்ய போகிறது கிடையாது. சரி, கையோட இந்த துணியை வந்து நம்ம போட்டு காய வச்சுட்டு
ஊற வச்சிருக்கிற மீனுமே வந்து வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கத்து கருவேப்பிலை போட்டு அப்படியே வந்து மீனையும் வந்து போட்டுட்டுங்க. எப்போவுமே நீங்கள் மீன் வறுக்குறீங்க அப்படின்னா அதில் கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டு நீங்கள் வறுத்து பாருங்களேன், நல்லா கம்ம கம்மன்னு நல்லா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். சரி, கையோடையே நம்ம வந்துட்டு காலையிலேயே வந்து காய்கறிகள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நல்லா தண்ணி வடியத்துக்கு வச்சுட்டேங்க. இது வந்து அப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸ்லாம் வந்து வச்சு கையோடு வச்சிடலாம், ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு வழியாக காய்கறிகள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு, அடுத்தபடி நம்ம தயிர் கொஞ்சம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த தயிரை வந்துட்டு நம்ம ஒரு பாக்ஸில் வந்து தனியாக மாற்றிட்டேன். இதையுமே வந்து வச்சுக்கலாம். இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகும் இல்லையா, அதனால தயிர் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டோம். கூடவே வந்து நம்ம புறமோரும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். சப்பாத்தி செய்கிறதே ஒரு வேலையாக இருக்குதுங்க. அதுக்கு மாவு பிசைறதுனாலே நமக்கு வந்து டென்ஷனாக இருக்குது. சரி, முன்கூட்டியே நம்ம வந்துட்டு மாவை வந்து திரட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நைட்டாக இருந்தாலும் சரி, காலையாக இருந்தாலும் எடுத்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மாவை வந்து ஃபஸ்ட்டே வந்து திரட்டிட்டு இந்த மாதிரி வந்து நான் உருண்டை பிடிச்சி நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அப்பப்போ பார்த்தீங்கன்னா, மாவு வந்து ஊற வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். சரி, முன்கூட்டியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியாக முடிச்சுக்கலாம் இல்லையா? நம்ம வந்து செஞ்சது போக நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் வந்து மறுநாள் காலையில் எடுத்து சப்பாத்தி செய்ய போகிறோன்னா, பாக்ஸில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த உருண்டையை வந்து வச்சுட்டு காலையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நமக்கு இந்த சப்பாத்தியுமே வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்லேயே வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து வேர்க்கடல, கொஞ்சமாக வந்துட்டு சோளம் போட்டு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன். காலையில எழுந்து ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி விளாகில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் என்னென்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இது வரைக்கும் அந்த விளாகில் வந்து உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சி யூ.